இது தாலப்பள்ளிக்கு முன்னாடி தானே அப்போ தான் லைட்டிங்ஸ் இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வருவாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஸோ போகும்போது இந்த மாதிரி கொரில்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மை அப்படின்னு சொல்ல முடியாது, பெரிய பொம்மை தான் ஓகேங்களா, பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் இதுதான் ட்ரெண்டிங். இந்த கோயில் ஃபெஸ்டிவல்லாம் கேரளாவில் இதுதான் இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு பொம்மை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதை முடிச்சு வரும்போதே இந்த மாதிரி தரக்கலையெல்லாம் விளையாட்டுருந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் கேரளாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ பார்க்கவே க்யூட்டாக இருக்கும், அவங்க ஆடுறத பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்துட்டே அப்படி வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றா வரும்போது அப்படியே ஒவ்வொரு வேஷமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வரும்போதே இங்கே பார்த்துட்டோம், யானை சமயத்துக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ கொடை மாற்றத்துக்கு தேவையான கொடை, இந்த மாதிரி யானைக்கு இந்த மாதிரி கொடையெல்லாம் சேஞ்ச் பண்ணி மாற்றிட்டே இருப்பாங்க, பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்துடும்போது லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கூட்டமும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா தாலப்பள்ளிக்கு வேறு அது முன்னாடி தானே எல்லாருமே வந்துடுவாங்க, இதெல்லாம் பார்க்குறக்கே ஒரு அழகு தான். ஸோ இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும், கூட்டமும் நல்லா இருந்துச்சு. பட் பட்டாசு என்ன ஆகும் நாளைக்கு தான் தெரியும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அப்படியே போயிட்டு இருந்தோம். ஸோ நம்ம போக போக ஒவ்வொன்று லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம். போகும்போது இந்த ஸ்பைடர் வாங்கினா தம்பி, இதெல்லாம் பார்க்கவே ஒரு அழகு தான். அது நேரில் போய் பார்த்தா தான் அந்த ஒரு திருப்தியும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டிங் போட்டு இந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுட்டு வருவாங்க. பட் இந்த வட்டம் கொஞ்சம் கம்மி தான், எப்போவுமே நிறைய இருக்கும், வெரைட்டியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வரும்போதே பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி டிஜே எல்லாம் போட்டு ஆடிட்டு பசங்கள்லாம் ஆடிட்டு இந்த மாதிரி ஸ்மோக் அது மாதிரியெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. பார்க்க குழந்தைகள்லாம் ஆடுறத பார்க்க அது மாதிரி ஒவ்வொரு கேங் அவங்கவுங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ட்ரெஸ் கோடு மாதிரி ஒவ்வொரு கேங் அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போட்டிருப்பாங்க. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி செண்டை அதெல்லாம் ட்ரம்ஸ் அதெல்லாமே வாசிச்சுட்டு வருவாங்க. ஒவ்வொரு கேங்கோட ஒவ்வொரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க ட்ரெஸ் கோடும் போட்டு அவங்க கூடயே நடந்து வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, எல்லாமே சூப்பராக இருக்கும். பார்க்க நேரில் பார்க்கும்போது அதோட அழகு நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ கூட்டமாக வந்துச்சு, ஒவ்வொன்றா அப்படி பார்க்க நம்ம அப்படியே முடிச்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ கூட்டம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சு நாங்கள் ஃபேமிலி எல்லாருமே போயிருந்தோம், வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம், கசின்ஸு, ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தம்பி, அப்பா, அம்மா எல்லாருமே இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அவனுக்கு ஸ்பைடர்மேன் ஒன்று சொல்லி அதுவும் வாங்கியிருந்தான். வரும்போது இந்த ஸ்னோபியர் வந்துச்சு, அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்துருந்தோம். இதெல்லாம் பாருங்கள், காஸ்ட்யூம் பாருங்கள், எல்லோ கலர் இதெல்லாம் அவங்க காஸ்ட்யூம் எடுத்திருக்காங்க, ட்ரெஸ் கோடு பாக்கி நல்லா இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இதான் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் போட்ட நிறைய வேஷம்லாம் வரும், பார்க்கவே நல்லாயிருக்கும். லைட்டிங்ஸ் போட்டு அவங்க ஆடிட்டு வர்றது பார்க்கவே ஒரு அழகு தான். ஸோ ஒரு கலரில் பாருங்கள், பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம், அதுக்கடையிலே பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம நடந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.